மத்தியானம் செஞ்செல்லாம் நெய் உருக்குனது இருக்கு பாருங்கள். இதுதான் அதனோடய வேஸ்ட்டு. வேணா சாப்பிட்லாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும், குழம்பு ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி கலக்கலன்னு இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இது நெய் வாசம் அடிக்கும். சில பேர்லாம் சாப்பிட்றாங்க செல்லில், நம்மளுக்குலாம் அது பிடிக்கிறதில்ல. அது ஃபில்டர் ஆகி ஆகிட்டுது, ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், க்ளீன் ஆகி போச்சு. இவ்வளோ கிடச்சிருக்கு நெய். 100 எவ்வளோ திரும்ப இது? 90 ரூபா. கரெக்டாக கடையில் வாங்கினா 100 நம்ம வாங்குகிறோம் பாரு. இந்த டப்பா 90 ரூபா ஜிஆர்பி நெய். அதை விட இது அதிகமாக இருக்காது. அப்படியே இப்போ அதை அப்படியே மூடி வைக்க வேண்டியது அந்த டப்பா. கட்டியாக அதை பிறகு உள்ள அப்படி இதாகுது பாரு. ஆற அப்படின்னு ஆகிடும். அப்படியே கட்டியாகி மணலாக ஆகிடும். இப்போ இது தண்ணியாக இருக்குது இப்போதைக்கு. அப்போ ஆறுனதுக்கப்புறம் காட்டுறோம் பாரு. அப்படியே கட்டியாகிடும். ஒரு மாதிரி டிவியில் கட்டுறாங்கல்ல, நம்ம ஒரிஜினல் நெய் வாங்கின எப்படி இருக்கும் தடனை, அதுவே கட்டியாகிடும். அழகாக இப்போ தண்ணியாக இருக்கு பாருங்க. இப்போ இல்லை மண்ணால் மாதிரி ஆரம்பிக்குது பாரு. நல்ல வாசனை. கட்டியானதான் அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். ஓகே, பாய்.